காய்ச்சலோ தலைவலியோ வந்துருச்சுன்னா உடனே பேராசிட்டமால் மாத்திரை போட்டுக்கங்கன்னு சொல்லுவாங்க. இதை டாக்டரை விடவும் டாக்டரா இல்லாதவங்க சொல்லி தான் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். அந்த அளவுக்கு படித்தவங்கள்ல இருந்து பாமர மக்கள் வரைக்கும் ரொம்பவே பிரபலமான ஒரு மருந்து. அலோபதி மருந்துகள்லேயே அதிகமான மக்களால் பயன்படுத்தப்படுற ஒரு மருந்துனே சொல்லலாம். தினமும் காய்ச்சலுக்காக கோடிக்கணக்கான மக்கள் இந்த பேராசிட்டமால் மாத்திரையை பயன்படுத்துறாங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்வோம் வீடியோவில் பார்க்க போகிறோம். காய்ச்சல் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நோய் கிடையாது. இதை மற்ற நோய்களோட அறிகுறின்னு தான் சொல்லணும். நம்ம உடம்போட வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்னு இருக்கும். இதையே ஃபாரன்ஹீட்டில் சொல்லணும் அப்படின்னா 98.6. இதுக்கு மேலே உடம்போட வெப்பநிலை அதிகரிக்கிறது தான் காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறோம். சரி, எதனால் இந்த வெப்பநிலை திடீர்னு அதிகமாகுது? பொதுவாக நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிற ஃப்ரிட்ஜில் தெர்மோஸ்டாட் அப்படிங்கிற ஒரு கருவி இருக்கும். இதோட வேலையே ஃப்ரிட்ஜோட வெப்பநிலையை கட்டுப்படுத்துறது தான். ஒருவேளை இந்த தெர்மோஸ்டாட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜோட வெப்பநிலையை கட்டுப்படுத்த முடியாமல் நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்கிற வெப்பநிலை மாறிடும். இதே மாதிரி தான் நம்ம உடம்போட வெப்பநிலையும் கட்டுப்படுத்துறதுக்காக மூளையில் ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. எப்பெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள பாக்டீரியா, வைரஸ் மாதிரியான கிருமிகள் பாதிப்பை ஏற்படுத்துதோ அப்போ பைரோஜன் அப்படிங்கிற கெமிக்கல் மூளையில் இருக்கிற ஹைப்போதலாமஸை உடம்போட வெப்பநிலையை அதிகப்படுத்த வைக்கும். இதைத்தான் நம்ம காய்ச்சல்னு சொல்கிறோம். இந்த காய்ச்சல் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. பொதுவாக பெரும்பாலும் வரக்கூடிய காய்ச்சலை ஃப்ளூ காய்ச்சல்னு சொல்லுவாங்க. இது வைரஸ் கிருமியால் வர்றது. இதே மாதிரி டைஃபாய்டு காய்ச்சல்லாம் பாக்டீரியாவால் வர்றது. ஒவ்வொரு நோயை பொறுத்து அந்த காய்ச்சலோட தன்மையும் மாறும். இப்படி எந்த காய்ச்சல் வந்தாலும் டாக்டர்ஸ் நமக்கு முதல்ல கொடுக்கறது பேராசிட்டமால் தான். இது மாத்திரையாவோ இல்லை ஊசி மருந்தாவோ கொடுத்து காய்ச்சலை குறைப்பாங்க. அதாவது உடம்போட வெப்பநிலை குறையும். இதுக்கப்புறமா தான் அந்த நோய்க்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கான மருத்துவமும் இருக்கும். இப்படி பயன்படுத்தப்படுற இந்த பேராசிட்டமாலோட இன்னொரு பேர் அசிட்டோமினோஃபன். இந்த மருந்துக்கும் ஒரு வரலாறே இருக்கு. 19ஆம் நூற்றாண்டு வரைக்குமே காய்ச்சலுக்காக ஆஸ்பிரின் அப்படிங்கிற மாத்திரையையும் சின்கோனா மரப்பட்டையிலிருந்து தயாரிக்கிற குவைனைன் அப்படிங்கிற மருந்தையும் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த சின்கோனா மரத்துக்கு தட்டுப்பாடு வந்த காரணத்தினால புது மருந்தை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயமும் வந்துருச்சு. 1880களிலேயே ஃபினாசிட்டின் அப்படிங்கிற ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது காய்ச்சலையும் குணப்படுத்துச்சு. அதே நேரத்தில் சில இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளையும் உண்டு பண்ணனால தொடர்ந்து இந்த மருந்தை பயன்படுத்துறதுல சிக்கலும் வந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த ஃபினாசிட்டினை நிறைய ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறமா இதோட மெட்டபலைட்ஸ்னு சொல்லக்கூடிய வளர்ச்சிதை மாற்ற பொருளான பேராசிட்டமால் தான் காய்ச்சலை குணப்படுத்துது அப்படிங்கிறது தெரிய அதுக்கப்புறமா பேராசிட்டமாலை தனியாக தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்தில் இந்த பேராசிட்டமால் மருந்தை டைலினால், பெனடால் அப்படிங்கிற 2 பிராண்டோட பேரில் தயாரிச்சாங்க. இப்பெல்லாம் வர்ற பேராசிட்டமால் மருந்துகளில் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் அப்படின்னா அது டோலோ 650. சரி, இப்போ இந்த பேராசிட்டமால் மருந்து சம்பந்தமான ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு தகவலோடு சந்திப்போம். நன்றி.